டாக்டர் பரமசிவம் அவர்கள் சற்று உரையாற்றுவார். சுதந்திர போராட்டத்தினுடைய தியாகி ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய 88வது நினைவேந்தல் நிகழ்வு இன்றைக்கு நம்முடைய வீரவேளாளர் இயக்கத்தின் சார்பாக வடமதுரை பேரூராட்சி பகுதியிலே சிறப்பான முறையிலே இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு நம்முடைய தியாகி வாபுசி அவர்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வு இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நல்ல இந்த நிகழ்வை இங்கே நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய அமைப்பை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும், இங்கே வருகிறது இந்த விழாவை சிறப்பிக்க வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர கழகத்தின் சார்பாக வந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள், நகர செயலாளர் உள்ளிட்ட கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் மற்றும் இங்கே வருகின்றிருக்கக்கூடிய பொதுமக்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கத்தினை அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய பெரியோர்களே, ஐயா வாவுசி அவர்களுடைய நினைவேந்தல் என்பது இன்றைக்கு வடமதுரை பேரூர் பகுதியில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற, ஏன் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற பல்வேறு பகுதிகளிலே அவருடைய நினைவை போற்றுகிற நிகழ்ச்சிகள் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஐயா வாவுசி அவர்களுடைய இந்த நினைவேந்தல் நிகழ்வு என்பது வெறும் ஒரு நிகழ்ச்சியாக, ஒரு அமைப்பு நடத்துகிற ஒரு நிகழ்வாக மட்டும் நாம் பார்த்துவிடக்கூடாது. அவர்களுடைய தியாகத்தை இன்றைக்கு போற்றுகின்ற வகையிலே ஒவ்வொரு கணமும் அவர்கள் இந்த நாட்டிற்காக செய்திருக்கிற தொண்டையும், விடுதலைக்காக அவர்கள் ஆற்றியிருக்கிற பணிகளையும் அடுத்த தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார். குறிப்பாக நாட்டுப்பற்று என்ற ஒரு வரியிலே முடிப்பதை காட்டிலும், தான் வாழுகின்ற காலத்திலே அவர்கள் கொண்டிருந்த கொள்கைகள் என்ன, அவர்கள் எவ்வாறு தங்களுடைய தனிமனித ஒழுக்கத்தை பின்பற்றினார்கள், தான் சார்ந்திருக்கிற சமுதாயத்திற்கு, விடுதலை போராட்டத்திற்கு அப்பாற்பட்டு தான் சார்ந்திருக்கிற சமுதாயத்திற்கு எப்பேற்பட்ட பணிகளை எல்லாம் செய்தார்கள், ஒரு தொழில் செய்கின்ற பொழுது அந்த தொழிலுக்கு எப்படி நேர்மையாக நடந்து கொண்டார்கள் என்று ஒரு தலைவருடைய நினைவேந்தலை, குறிப்பாக வாவுசி நினைவேந்தலை போற்றுகின்ற போது இங்கே வந்திருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர், மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இன்னும் இங்கே இருக்கிற பொதுமக்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு நற்பண்புகள் அவரிடத்தில் இருந்தது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு வழக்கறிஞராக அன்றைய காலங்களிலே அறியப்பட்டிருக்கிற நம்முடைய வாவுசி ஐயா அவர்கள் ஒரு குற்றவியல் வழக்கறிஞர், கிரிமினல் லாயராக தன்னுடைய தொழிலை தொடங்கியவர். அநேக நேரங்களிலே ஏழை எளிய மக்களுக்காகவே கோர்ட்டுக்கு சென்று வாதாடி இருக்கிறார்கள். குறிப்பாக குறைந்த சம்பளத்திலே அவர் தன்னுடைய ஃபீஸாக வாங்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்ப இதை வாங்கிப்பார். அநேக நேரங்களிலே இலவசமாக பல ஏழையவர்களுக்காக வாதாடி இருக்கிறார். தான் செய்கிற ஒரு தொழில் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதிலே அவர் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்தார். அதே போல அந்த தொழிலை ஒரு மிகப்பெரிய நேர்மையை அவர் கடைபிடித்தார். உதாரணத்துக்கு அவர் பிராக்டிஸ் பண்ற அதே கோர்ட்ல பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் ஏகாம்பர ஐயர் வழக்கறிஞராக இருந்து நீதிபதியாக உயர்ந்தவர் அவரோடு பணியாற்றி கொண்டிருந்தார். ஒரு சமயம் அங்கே நடைபெறுகிற ஒரு வழக்கிலே அவர் லஞ்சம் வாங்கி கொண்டு தவறான தீர்ப்பை அளித்திருக்கிறார் என்ற செய்தி வாவுசி ஐயா அவர்களுக்கு கிடைக்கிறது. தனக்கு மேலே இருக்கிற நீதிபதி தானே என்று அதை அவர் கடந்து சென்று விடாமல் அவருக்கு எதிராக ஒரு வழக்கை தொடர்ந்து அவர் குற்றவாளி என்று நிரூபித்து, தான் எந்த கோர்ட்டிலே யாருக்கு முன்னால் என்று வாதித்தோமோ அந்த நீதிபதியவே கூண்டிலே ஏற்றுகின்ற அளவுக்கு தான் சார்ந்திருக்கிற தொழிலை ஒரு நேர்மையும், ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற கொள்கையும் உறுதியாக கொண்டவர். அதே போல ஆங்கிலேயருக்கு எதிராக தான் தொடுத்த அத்தனை போராட்டங்களிலும் தன்னுடைய பொருளை, தன்னுடைய குடும்பத்தை என்று, தன்னுடைய சொந்த மகிழ்ச்சி என்று அத்தனையும் இழந்தாலும் எடுத்துக்கொண்ட அந்த காரியத்திலே மிக தீவிரமாக இறங்கி நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக இன்றைக்கு போராடினார். வருத்தப்பட வேண்டிய விஷயம், அந்த சுதந்திரத்தை காணுவதற்கு அவருக்கு வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கூட அவர் போன்ற பல்வேறு சுதந்திர போராட்ட தியாகிகள் விதைத்த விதைதான் இன்றைக்கு நாம் சுதந்திரமாக இந்த மண்ணிலே நடந்து கொண்டிருப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு வாவுசி ஐயா அவருடைய நினைவை போற்றுகிற நாம், அவர் நமக்கு சொல்லி சென்றிருக்கிற கருத்துக்கள் அன்றாட வாழ்விலே, தொழிலிலே, மற்றவரோடு ஏழை எளியவர்களுக்கு உதவுவதில்லை என்று அவரிடமிருந்து நாம் ஏராளமாக கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த தலைமுறை என்பது ஒரு சுருங்கிய வட்டத்திற்குள்ளாக சிக்கிவிடுற ஒரு சூழ்நிலை இருக்கிறது.
இன்னைக்கு சோசியல் மீடியா, வாட்ஸ்அப், பேஸ்புக்னு சொல்லி ஒரு சுயநலமான சமுதாயத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நம்முடைய வீர வெள்ளாளர் இயக்கம் நடத்துகிற இந்த நினைவேந்தல் மூலமாக ஐயா வ.உ.சி. அவர்கள் கொண்டிருந்த அந்த கொள்கை, பொதுநலமான அந்த கொள்கையை ஒரு 10% நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் ஏற்றுக்கொண்டு நாம் பொருள் ஈட்டுவதற்காக செய்கிற தொழிலிலே ஒரு 10% ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற உறுதிமொழி இந்த நேரத்தில் எடுத்து நாம் செய்கிற தொழில் நேர்மையான முறையிலே யாருக்கும் பாதகம் விளைவிக்காத வகையிலே அந்த தொழிலை செய்ய வேண்டும் என்பது போன்ற உறுதிமொழிகளை ஏற்றுக்கொண்டு இந்திய துணைக்கண்டத்தின் மீதும் அதன் சுதந்திரத்தின் மீதும் அவர் கொண்டிருந்த தேச பற்றை அவர் 100% பெற்றிருந்தால் அதே 100%-ஐ நாமும் நம்முடைய தேசத்திற்காக அந்த பற்றை நம் நெஞ்சத்திலே தியாக சுடராக ஏற்றி அவர் பெயர் இருக்கிறவரை அந்த உணர்வு இந்தியர், தமிழர் அத்துறை பேருடைய மனங்களிலும் சுடர்விட்டு எரிய வேண்டும். அந்த வகையிலே இந்த நினைவேந்தல் நிகழ்விலே நாம் அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு இது போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து நம்முடைய தம்பிமார்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும். இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி என்பது ஐயா அவர்களுக்கு மாலையிட்டு நாம் மலர் தூவுவதோடு நின்று விடாமல் அவர் பெயரிலே பல நலத்திட்டங்களை இந்த தம்பிகள் செய்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இங்கே வந்திருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள் எல்லாருடைய பெயரையும் சொன்னால் காலதாமதமாகிவிடும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அது மருத்துவ முகாம்களாக இருந்தாலும் சரி, நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி, என்ன உதவி உங்களுக்கு செய்ய முடியுமோ ஐயா அவருடைய திருநாமத்தை தாங்கி நீங்கள் நடத்துகிற பொதுநல சேவைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் உறுதுணையாக இருப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி அற்புதமான இந்த நிகழ்வில் கலந்து கொள்கிற ஒரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த அமைப்பினுடைய அத்தனை தம்பிமார்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களது சமூக முன்னோடியும் சமூக ஆர்வலருமான மரியாதைக்குரிய ஐயா குமரன் ரேடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கு எங்களது வீர வெள்ளாளர் வேளாளர் இயக்கத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். பதாகை எங்களுக்கு அன்பளிவாக அளித்த திண்டுக்கல் திருமகள் ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் அன்பு அண்ணன் ஏவிப்பட்டி ரமேஷ், பாரதிய ஜனதா கட்சியின் வடமதுரை ஒன்றிய ஐடி விங் செயலாளர் அவர்களுக்கு, ஐடி விங் தலைவர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அழைப்புதல் அன்பளிப்பாக எங்களுக்கு வழங்கிய முன்னாள் ஒன்றிய செயலாளர் தாத்தா மருதை அவர்களின் புதல்வர் எங்களது மாமா முருகன் அவர்களுக்கும் எங்களது வீர வெள்ளாளர் வேளாளர் இயக்கத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இப்பகுதியில் இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி தருவதற்கு, நடத்தி தருவதற்கு எங்கள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த மரியாதைக்குரிய சித்தப்பா ஏற்பட்டியைச் சேர்ந்த நமது கேடி வீரமணி திமுக நகர துணைச் செயலாளர் அவர்களுக்கும், அன்பு நண்பர் சசிகுமார் அவர்களுக்கும் மற்றும் காளீஸ்வரி முருகன் ஏவிப்பட்டி 14வது வார்டு செயலாளர் அவர்களுக்கும் எங்களது வீர வெள்ளாளர் வேளாளர் இயக்கத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் யார் பெயர் விட்டு போயிருந்தாலும் யாரும் பெரிதுபடுத்த வேண்டாம். வடமதுரை வட்டார சமுதாய பெருமக்கள் அனைவரின் சார்பாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. எங்களது நன்றியினை வடமதுரை வட்டார பெருமக்கள் அனைவருக்கும், பொதுமக்கள் அனைவருக்கும், அரசியல்வாதிகள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நமது இந்த நிகழ்வினை படம் பிடிப்பதற்காக திருப்பூரிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய சித்தரசன் அவர்களின் சேனல் உப்புக்கள் என்ற வலையொலி நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து அவருக்கு மேலும் வடமதுரை திண்டுக்கல் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்க வகையில் அவர் பல வீடியோக்களை அவரோட சேனலில் பதிவிட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் அனைவரும் அந்த வலையொலியில் நீங்களும் ஒரு சந்தாதாரராக ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. ஹலோ. நமது அழைப்பை ஏற்று வருகை புரிந்த நகர செயலாளர் அவர்கள் உரையாற்றுவார். நமது தேசிய தலைவர் வ.உ.சி. அவர்களின் 88வது நினைவேந்தல் நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நமது வீர வெள்ளாளர் இயக்கத்தினருக்கு முதலில்
எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது வஉசி அவர்கள் ஒரு மத இன ஜாதிக்கு அப்பாற்பட்டு இந்திய தேசிய மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு தேசிய தலைவராக சுதந்திர போராட்டத்தில் நமது மகாத்மா காந்தி அவர்களுடனும் நமது ஜவஹர்லால் நேரு உள்ளிட்ட தேசிய தலைவர்களின் தியாகங்களுக்கு குறைவில்லாமல் நமது இந்திய தேசம் விடுதலை பெறுவதற்காக தன் பெரும் செல்வங்களை எல்லாம் இழந்து இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்தவர்களில் முக்கியமானவர் நமது தேசிய தலைவர் வஉசி அவர்கள். இன்றைக்கு 88வது நினைவு தினத்தை வடமதுரை நகரிலே இங்கே நாம் அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை அனுசரிக்கும் இந்த நேரத்தில் நமது தேசிய தலைவரின் பிறந்த நாள் விழாக்களையும் நமது வடமதுரை நகரிலே அடுத்த முறை சிறப்பாக பல நலத்திட்டங்கள் அன்னதானங்கள் வழங்கி அதை சிறப்பாக ஒரு தேசிய தலைவருக்கு நாமெல்லாம் மரியாதை செலுத்தும் விதமாக இங்கே கொண்டாடுவதற்கு நாங்கள் எல்லாம் உங்களுடன் உறுதுணையாக இருந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உறுதுணையாக இருப்போம் என்பதையும் இந்த நாளில் நான் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அளவில் நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் இந்திய தேசமெல்லாம் உள்ள மக்கள், குறிப்பாக தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து இந்திய விடுதலைக்காக போராடிய வஉசி அவர்களின் நினைவு தினத்தில் கலந்து கொண்டு நினைவேந்தல் அஞ்சலி செலுத்துவதற்கு வாய்ப்பு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.